السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய மார்க்க உரையிலே உணர்வூட்டும் சம்பவங்களையோ அல்லது வேறு வேறு தகவல்களையோ சொல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹு தாலாவுடைய அடியார்கள் அல்லாஹுடைய நிர்வாகத்தை எப்படி புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதனால் எங்களுக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன, இவைகளை புரிந்து கொள்வதனால் எங்கள் மனநிலையில் ஏற்படும் சமநிலைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் சுருக்கமாக குர்ஆனை கொண்டும் ஹதீதை கொண்டும் சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த உலகத்தை படைத்திருக்கிறானோ, எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஆட்சி செய்து வருகிறானோ, அதே போன்று எப்படி இந்த உலகத்தை நான் நிர்வாகம் செய்கிறேன் என்பதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹு தாலா இந்த உலகத்தை பரிபாலிக்கின்ற முறைகளை பொறுத்த வரைக்கும் மனித முறைகளுக்கு நேரடியாக வித்தியாசமானவைகள். அதனால் ஏனைய விஷயங்களை பொறுத்து இந்த உலகத்திலே நடக்கின்ற நிர்வாகங்களை வைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அந்த பரிபாலனத்தை எங்களால் அடையாளம் காண முடியாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி நிர்வகித்து வருகிறான், காபிர்களை எப்படி நிர்வகிக்கிறான், முஸ்லிம்களை எப்படி நிர்வகிக்கிறான், எப்படி அவர்களுடைய செயல்பாடுகளை அளக்கிறான், எப்பொழுது அவர்களுக்கு உதவி வரும், எப்பொழுது அவர்களுக்கு சோதனை வரும், எப்பொழுது காபிர்களுக்கு தண்டனை வரும், எப்பொழுது அவர்கள் இன்பமாக இருப்பார்கள், எப்பொழுது அவர்கள் துன்பம் அடைவார்கள், இது போன்றவைகளை எல்லாம் நாங்கள் அளந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலே நடக்கின்ற நிர்வாகங்களை பார்த்தால் ஒரு காலமும் எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனித சிந்தனைகளுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடிய அமைப்பிலே தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக விஷயங்களை வைத்திருக்கிறான். பொதுவாக என்னதான் மனிதன் அறிவிலே வளர்ந்திருந்தாலும், என்னதான் மனிதன் அதாவது பகுத்தறிவிலே வளர்ந்திருந்தாலும், சிந்தனைகளிலே வளர்ந்திருந்தாலும், மனிதனுக்குள்ள அந்த ஆசாபாசங்கள், எண்ணங்கள், அபிலாசைகளை விட்டெல்லாம் அவனால் வெளியாக முடியாது. உலகத்திலே இந்த உலக வாழ்க்கையை சரியாக புரிந்த உச்சகட்ட அறிவில் உள்ளவனும் மனிதன் என்கின்ற அந்த ஆசாபாசங்களை விட்டு வெளியேற முடியாது. அவனுக்குள்ள அந்த எண்ணங்களை விட்டு வெளியேற முடியாது. அதனால் தான் உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், முக்தியை அடைந்த முனிவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட சாதாரண மனிதன் விடுகின்ற அதே தவறுகளை விட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரண மனிதன் விடுகின்ற அதே தவறுகளை முக்தியை அடைந்த முனிவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் அதே தவறுகளை விடுவதை பார்க்கிறோம். காரணம், மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை படைத்திருக்கின்ற இயல்புகளை விட்டு எவ்வளவு அறிவு வந்தாலும் வெளியேற முடியாது. எவ்வளவு அறிவு வந்தாலும் அவனால் வெளியேற முடியாது. எல்லாமே தெரிந்திருந்தாலும், கோபப்படக்கூடாது என்ற ஒரு கட்டத்திலே அவனுக்கு மிகப்பெரிய அறிவு இருந்தாலும், கோபம் வருகின்ற பொழுது அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எல்லா விஷயங்களையும் அவர் அறிந்திருப்பார், கோபத்தை பற்றி எல்லாம் தெரிந்திருப்பார். அதே போன்று ஒரு பெரிய சோதனை வரும், பொறுமை செய்ய வேண்டும் என்றெல்லாம் என்னது எங்களுக்கு தெரிந்திருந்தும், பொறுமையுடைய பிரயோஜனங்கள் தெரிந்திருந்தும், சோதனை ஒன்று வருகின்ற பொழுது அங்கலாய்க்கக்கூடிய மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம், அத்தனை தெரிந்திருந்தும் கூட. ஆக இது உலக வாழ்க்கையுடைய மனித இயல்புகள். மனித இயல்புகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் அறிவு வந்தாலும் வெளியேற முடியாம அமைப்பில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை படைத்து வைத்திருக்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிக்கடி என்ன சொல்வார்கள், இன்னமா அன பஷருன், நானும் ஒரு மனிதர் தான், நீங்கள் மறப்பதை போன்று நானும் மறப்பேன்,
நீங்கள் மறப்பதை போன்று எனக்கும் மறதி வரும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கெல்லாம் காரணம் மனித இயல்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவுதான் அறிவு வளர்ந்திருந்தாலும் அந்த இயல்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவர்களிடத்திலிருந்தும் எடுத்து விடவில்லை. அதனால் அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை நிர்வாகம் செய்யவில்லை என்று நினைப்பது அதாவது உண்மையிலேயே பகுத்தறிவுக்கு முரணான ஒரு அம்சம். காரணம், ஒரு சாதாரணமான 100 பேர் உள்ள ஒரு கம்பெனியை கூட ஒருவன் நிர்வாகம் செய்தால் தான் அது ஒழுங்காக போகும். ஒரு 100 பேர் உள்ள கம்பெனியை கூட ஒருவன் ஒழுங்காக நிர்வாகம் செய்தால் தான் அது நடந்து கொண்டு போகும். ஆக கோடான கோடி மக்கள் வாழக்கூடிய இன்றைய பொழுதில் 500 கோடிக்கு மேல் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இதற்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களையும் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நிர்வாகம் செய்கிறான் என்ற ஒரு பாலிசி ஒன்று இருந்தே ஆக வேண்டும், ஒரு முறை ஒன்று இருந்தே ஆக வேண்டும். அந்த முறையை மனிதர்களோடு ஒப்பிட்டு எங்களால் ஒரு காலம் அடைந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இது எங்கே பிரயோஜனப்படும் என்றால் அல்லாஹு தஆலா எப்படி இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறான் என்ற அறிவு எங்களுக்கு வந்துவிட்டால், தெளிவு எங்களுக்கு வந்துவிட்டால், அல்லாஹு தஆலா எப்படி இவைகளை நடத்துகிறான் என்ற ஒரு புரிந்துணர்வு எங்களுக்கு வந்துவிட்டால் என்ன பிரயோஜனம் தெரியுமா? ஒவ்வொரு நிகழ்வுகளின் பொழுதும் எங்களது உள்ளம் என்ன சொல்லும்? அல்லாஹ்வோடு எங்கள் உள்ளம் தொடர்பாகவே இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வுகளின் பொழுதும் எங்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கின்ற பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு எங்கள் உள்ளம் தொடர்பு கொள்ளும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்காகத்தான் செய்கிறான், இன்ன காரணமாகத்தான் செய்கிறான், இப்படித்தான் செய்கிறான், இதில் இன்னதான் நோக்கம் இருக்கும் ஒன்று. அதே போன்று எங்களுக்கு சார்பான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது இதில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் எங்களில் உருவாகுவதற்கு இந்த அறிவு எங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அவனது நிர்வாகம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திற்கு சுன்னத்துல்லா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சுன்னத்துன் நபி நாங்கள் சொல்லுகிறோமே, நபியுடைய சுன்னா என்று, நபியுடைய வழிமுறை என்று சொல்கிறோமே, இதை போன்று அல்லாஹ் தஆலா சுன்னத்துல்லா என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் வழிமுறை, அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்ற இயலாது. அல்லாஹ்வுடைய சுன்னாவை எந்த மனிதர்களாலும் பின்பற்ற முடியாது. யாருடைய சுன்னாவை எங்களுக்கு பின்பற்றலாம்? மனிதருடைய சுன்னா. யாரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவை எங்களால் பின்பற்றலாம். ஆனால் அல்லாஹ் தனது நிர்வாகத்திற்கும் சுன்னத்துல்லா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உபயோகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நிர்வாகம், அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய சிஸ்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இதை புரிந்து கொள்வதற்காக இதற்கும் எங்களது வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் என்பதை அல்லாஹ்வுடைய நிர்வாக விஷயங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இதையும் நீங்கள் அழகாக புரிந்து கொள்வீர்கள். உதாரணமாக அல்லாஹ் தஆலா சில இடங்களில் தன்னை பற்றி சில இடங்களில் அறிமுகப்படுத்துகிறார். இந்த இடத்தில் இப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். ஆனா மனித அபிலாசைகளுக்கு மாற்றமாக அல்லாஹ் நடந்து கொள்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அந்த நபியை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? இந்த மறுமை நாள் வரும் என்று சொல்கிறீர்களே, அப்படி இருந்தா அவசரமா கொண்டு வாங்க, அதை நாங்க பார்க்கணும், அப்படி என்றெல்லாம் அந்த நபியை நிராகரிக்கக்கூடியவர்கள் அடிக்கடி கேட்டார்கள். அதை கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த நபிமார்களை அடிக்கடி அவசரப்படுத்தினார்கள். வேதனை வரும் என்று சொன்னீர்களே, உங்களை நிராகரித்தால் தண்டனை வரும் என்று சொன்னீர்களே, அதை அவசரமாக கொண்டு வாருங்கள், அது எங்க பார்ப்போம், இல்லை என்றால் நீங்கள் பொய்யர்தான் என்றெல்லாம் அந்த நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள். சகோதரர்களே, இப்பொழுது பார்ப்போம் மனித நிர்வாகத்திற்கும் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை. எங்களிடத்திலே ஒருவர் சொல்லுகிறார், உங்களிடத்திலே 1 லட்சம் இருக்கிற என்று சொன்னீர்களே, முடிந்தால் காட்டுங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். உங்களோட கையில 1 லட்சமும் இருக்குது, முடிந்தால் காட்டுங்கள் பார்ப்போம் என்றால் இங்கே உள்ள எல்லா அறிவாளிகளும் என்ன செய்வார்கள்? அவசரமா எடுத்து இந்த 1 லட்சம் 1 லட்சம் எல்லாம் இல்லைன்னு நினைக்க கூடாது, வச்சுட்டு தான் இருக்கிறோம் என்ன செஞ்சுடுவோம், அவசரமா எடுத்து காட்டி விடுவோம். அவரிடத்துல 1 லட்சம் எல்லாம் இல்ல, சும்மா போய் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அப்போ ஒரு ஆள் வராரு, உங்கள்கிட்ட என்ன, உங்கள்கிட்ட 1 லட்சம் எல்லாம் இருக்கணும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, என்னடா காட்டுங்கண்டா, உங்களோட பொக்கெட்ல இருக்கணும், வைங்க, நான் ஒரு டைமுக்கு தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. கேட்ட உடனே என்ன செய்வீங்க? இந்த 1 லட்சம் கவனமா இதுக்கொள்ளணும், எந்த நிமிஷம் நாங்க காட்டிடுவோம் அப்படி என்றுதான் இருப்பாங்க. அதே போல எனக்கு அவருக்கு அடிக்க ஏழ்மட்டு ஒருவர் சொல்லுகிறார், 7 மணி அடிச்சு காட்டுங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடிக்கத்துக்குரிய எல்லா அதிகாரமும் பொறுப்பிலையும் நீங்கள் இருந்தா என்ன செஞ்சிருவீங்க? அவசரமாக செய்து காட்டி விடுவீர்கள். 7 மண்டா செய்யுங்க என்று சொன்னா உங்களுக்கு 7 மண்டா என்ன செய்வீர்கள்? அவசரமாக அதை செய்து காட்டி விடுவீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே
மறுமை நாள் அவசரமாக கொண்டு வாருங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகின்ற அந்த மறுமை நாள், யாரு நபிமார்கள் சொல்லுகின்ற அந்த மறுமை நாள் எங்களது கையில் இருந்தால், நபிமார்களே உங்களது கையில் இருந்தால் உடனடியாக இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லுங்கள். உடனடியாக இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் இந்த மறுமை பற்றிய முழு அறிவும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உரிய நேரத்தில் தான் அதை வெளிப்படுத்துவான். வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். மனுஷன் எவ்வளவுதான் அவசரமாக கேட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அவசரப்படுவது கிடையாது. ஆனா நபிமார்கள் என்ன செய்வார்கள்? நபிமார்களுடைய கையிலே அந்த மறுமை நாள் இருந்தால், அழிக்கக்கூடிய பொறுப்பு இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் கேட்கின்றவை எங்களது கையில இருந்தால் உடனடியாக இந்த உலகம் அழிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுங்கள். ஆனால் எல்லா அறிவும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. லா யுஜல்லிஹா இல்லா லிவக்திஹா, உரிய நேரத்திற்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வெளிப்படுத்துவான் என்று சொல்லுங்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம். மனிதன் கேட்கிறான் என்பதற்காக, அவசரப்படுகிறான் என்பதற்காக, ஏழுமண்டா அல்லாஹ்வுடைய விஷயத்திலே சேலஞ்ச் பண்ணுகிறான் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவசரப்படுவதில்லை. மனிதன் கேட்க ஏழ்மண்டா மறுமை நாளை கொண்டு வாண்டா என்னட்ட கேட்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறதில்லை? உடனடியாக இந்த உலகத்தை அழிப்பதில்லை. அல்லாஹ் தஆலா பொறுமையாக இருப்பான். கேட்க கேட்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? பொறுமையாக இருப்பான். இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட இந்த உலகம் உருவாகி மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ ஆரம்பித்து 10-15 வருடங்கள் வையுங்கள். மனித சமுதாயம் ஏழுமண்டா மறுமை நாளை கொண்டு வாண்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அல்லாஹ் கொண்டு வந்தானா? அல்லாஹ் இன்னும் அவசரப்படவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் அவசரப்படவில்லை. இப்படி நாங்க பொறுப்போமா? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இதுக்கு பொறுக்கலான்றதா மனுஷனுக்கு இருக்கும். இதுக்கு அங்களால பொறுக்க முடியாது என்கின்ற எண்ணம் தான் மனிதனுக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இன்னும் பொறுமையாக இருந்து கொண்டே இருக்கிறான். மனித சமுதாயம் அல்லாஹ்வுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறது. எப்படி சவால் விட்டு கொண்டிருக்கிறது? முடியுமென்றா மறுமை நாளை கொண்டு வாங்க, ஏழுமென்றால் மறுமை நாளை கொண்டு வாருங்கள் என்று மனித சமூகம் சவால் விட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையாகவே இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையாகவே இருந்து கொண்டிருக்கிறான். மறுமை நாளை இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வரவில்லை. இது அல்லாஹ்வுடைய நிர்வாகம். அல்லாஹ் தஆலா கேட்பதற்காக வேண்டி அழிப்பது கிடையாது, கேட்பதற்காக வேண்டி அழிப்பது கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹ் சூரா அதாவது அன்ஃபாலிலே சொல்லி காட்டுகிறான். வைது காலுல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமாஇ அவ் இத்தினா பி அதாபின் அலீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றார். யாருக்கு எதிராக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் ஒருவர் துஆ கேட்கிறார். வைது காலுல்லாஹும்ம அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இந்த முகம்மது சொல்வதுதான் உண்மையாக இருந்தால், மறுமை என்று சொல்றாரு, எழுப்பப்படும் என்று சொல்றாரு, இவைகள் உண்மையாக இருந்தால் இப்பவே எங்கட தலையில கல்மாரியை பொழிய வைப்பாயாக, இப்போது எங்கள் தலையில் கல்மாரியை பொழிய வைத்து அல்லது கடுமையான வேதனை எங்களுக்கு தருவாயாக, அப்படி என்று துஆ கேட்கிறார். எப்படி? முகமது சொல்வது உண்மையாக இருந்தால் இப்பவே எங்கள் மீது கல்மாரியை பொழிய வைப்பாயாக. நீங்க சொல்றதா உண்மையா இருந்தா என்ன ஆபீஸ்ல இருந்து விளக்கிருங்கன்னா அடுத்து என்ன சொல்லுவீங்க? மேனேஜரா இருந்தா சரி புடி, நான் சொல்றதா உண்மை, நான் சொல்றதா உண்மை. அதான் மனுஷன், மனித நிர்வாகம் அதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றும் செய்யல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றும் செய்யல. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபியே சொல்லுங்கள், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீர் அவர்களில் வாழும் காலமெல்லாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தண்டிக்க போவதும் இல்லை, அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் காலமெல்லாம் அவர்களை அல்லாஹ் அழிக்க போவதும் இல்லை. அல்லாஹ் தஆலா நீர் அவர்களில் வாழும் காலமெல்லாம் அவர்களை தண்டிக்க போவதும் இல்லை, அல்லது அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க போவதும் இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறான். அதாவது மனிதன் அவசரப்படுகிறான், அல்லாஹ்வோடு சவால் விடுகிறான், 7 மணி நேரம் மரமே கொண்டு வா என்றான், இவர் உண்மையா இருந்த கல்மாரியை பொழியவை என்று சொல்றான். ஆனால் மனிதன் இந்த இடத்திலே இருந்தால், மனிதன் இந்த இடத்திலே இருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பான்? இவ்வளவு சொல்லி இந்த ஆக்களுக்கு வளங்களை எவ்வளவு நபிமார் அனுப்பிட்டோம், இன்னும் வளங்கல்ல என்று சொல்லி உலகத்தை அழிச்சிருப்பான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? நபியே சொல்லுங்க, மறுமை நாள் உங்களது கையிலே இருந்தால் எப்பொழுதோ இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கையிலே இருப்பது, உரிய நேரத்தில் தான் வெளிப்படுத்துவான். காரணம், எங்களை படைத்த ரப்புக்கு தெரியும் அவசரத்தை. வகானல் இன்சானு
அதாவது மனிதன் அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான், மனிதன் அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான், பலகீனமானவனாக இருக்கிறான், மடையனா இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். படைத்த ரப்புக்கு இயல்பு தெரியும். அதனால் மனித சவால்களுக்கு மேலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது. உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது. ஏன் சொல்லுங்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், وَإِنَّهُمْ لَيَدَّعُونَ لِلَّهِ صَاحِبَةً وَوَلَدًا وَإِنَّ اللَّهَ لَيُطْعِمُهُمْ وَيُشْرِبُهُمْ. இவர்கள் அல்லாஹ்வுக்கு மனைவியும் பிள்ளைகளும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதற்கு மேலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் உணவையும் பானத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாப்பாட்டையும் தண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, எங்கட வீட்டில் நாங்க வளர்த்த புள்ள நீங்க என்ன வாப்பா இல்லைன்னு சொன்னா அப்புறம் சாப்பாடு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். 20 வருஷம் வளர்த்ததுக்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து பரிபாலித்த பின்னால் ஒரு கற்பனையாக ஒரு மனைவியும் பிள்ளையும் இருக்கிற என்று சொன்ன பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முறை. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இவைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை கொண்டு போகிறான்? இவ்வளவு நடந்தும், இவ்வளவு அல்லாஹ்வுக்கு எதிராக கேட்டும், அல்லாஹ்விடத்திலேயே அல்லாஹ் அனுப்பிய நபிக்கு எதிராக பிரார்த்தித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவசரப்படவில்லை, அவசரமாக அவர்களை அழிக்கவில்லை, அவசரமாக அவர்கள் கேட்கிறார்களே என்பதற்காக மறுமை நாளை போடவும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்டாண்டு காலமாக பொறுமைசாலியாகவே இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எப்பொழுதும் பொறுமையாளர், அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் பொறுமையாளனாகவே இருந்து கொண்டிருக்கிறான். இது ஒரு உதாரணம், இது ஒரு உதாரணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிர்வாகத்திற்கு. அதே போன்று இந்த பூமியிலே இரண்டாவது உதாரணம், இது மனிதருக்கும் அல்லாஹ்வுக்குள்ள வித்தியாசம். இது இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த பூமியிலே ஆட்சிக்கு வருகின்றவர்களை நாங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம். வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? பாருங்க, இப்ப இந்த இலங்கையில் ஒரு 300 சமூகம் ஆட்சி செஞ்சிருக்கோம் வைங்களேன். இந்த 1000 கால வருடங்களாக ஒரு 300க்கும் மேற்பட்ட ஆட்சிகள் வந்து போயிருக்கும். மன்னர் ஆட்சி முறையில இருந்து ஜனநாயக ஆட்சி முறையில இருந்து இந்த உலகத்தில் இந்த இலங்கைக்கு மட்டுமே 300க்கும் மேல ஆட்சி வந்து போயிட்டு இருக்கும். ஆட்சிக்கு வந்த ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்து கொள்வார்கள்? இந்த உள்ள நீர்நிலைகள் தண்டது போன்றும், இந்த உலகத்திலே உள்ள இந்த ஏரியாவில் உள்ள மலைகள் தண்டது போன்றும், இதுல உள்ள மக்கள் தன்னது போன்று தான் என்ன செஞ்சிருப்பாங்க? நினைச்ச மாதிரி வளர்ச்சி நிர்வகிச்சு அவர்கள் நினைப்பது போன்று என்ன செய்திருப்பார்கள்? எல்லாவற்றையும் செய்திருப்பார்கள். பிறவனே சொல்றான், இந்த பாரு நைல் நதி ஓடுது, இது எனக்கு கீழே தானே ஓடுது, இந்த தோட்டங்கள் எல்லாம் இருக்குது எனக்கு கீழே தானே இருக்குது, அப்படி என்றெல்லாம் சொல்லுவான். நான் கேட்கிறேன், உங்களோட தோட்டத்தை ஒத்தம் வந்து பிடிச்சிக்கண்டு இது ஏண்டதான் என்று சொல்லி எத்தனை நாளைக்கு சொல்ல விடுவீங்க? உங்களோட தோட்டத்துக்குள்ளே ஒருத்தன் வீட்டு கட்டி உங்கள்கிட்ட சொல்றா இது ஏண்டதாண்டு, எத்தனை நாளைக்கு நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள்? ஒரு நாளும் பொறுத்துக்கொள்ள மாட்டீங்க. என்னதாவது செய்து கொண்டுதான் இருப்பீர்கள், வெளியேற்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இருப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றும் செய்யறதில்லை. ஏண்டதான் சொல்றாங்க, அல்லாஹ்வை மறந்து நன்றி மறந்து ஆட்சி தந்தான் என்றதை மறந்து இது என்னுடையதான். சிலர் கடவுள் என்றெல்லாம் தன்னை சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் தான் கடவுள், நான் தான் இதுதான் சூரியன் சந்திரன் எல்லாம் எனக்கு கீழே தான் ஓடுது என்றெல்லாம் ஃபிரௌன் என்ன செஞ்சான் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையாகவே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் சொல்றான் குர்ஆன்ல, கம் தரகு மின் ஜன்னாத்தி வ உயூன். ஃபிரௌனை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடல்ல மூழ்கடிச்சான் தானே, மூழ்கடிச்ச பின்னாலே அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை சொல்றான். அல்லாஹ் மூழ்கடித்த பின்னால் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை சொல்றான். மனிதர்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை தோட்டங்களையும் நீரருவிகளையும் அவர்கள் விட்டு சென்றார்கள், எத்தனை தோட்டங்களையும் மிகப்பெரிய நீரருவிகளையும் அவர்கள் விட்டு சென்றார்கள். வஸுரூஇ வ மகாமின் கரீம், எத்தனை விவசாய நிலங்களையும் சங்கையான இடங்களையும் அவர்கள் விட்டு சென்றார்கள். வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன், எவ்வளவு இன்பமான சந்தோஷமான அம்சங்களை எல்லாம் அவர்கள் விட்டு சென்றார்கள். கதாலிக், அவ்வாறுதான். வ அவுரஸ்னாஹா கௌமன் ஆகரீன், அடுத்து வருகின்ற சமூகத்திற்கு நாங்கள் அதை நிர்வகிக்க கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி இவர்தான் ஒரு குரூப் வந்து அப்படி கத்திக்கின்றிருக்கும், கொஞ்சம் காலம் போகும், தூக்கி எறிந்து விடுவோம், அடுத்தவர்களுக்கு நாங்கள் அதை அனந்தர சொத்தாக கொடுப்போம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறான். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்வரீன், அவர்களுக்காக இது என்ற பூமி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அவர்களுக்காக வானங்கள் அளவும் இல்லை பூமி அளவும் இல்லை.
அவர்களுக்காக வானங்கள் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய நிர்வாகம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய விஷயங்களில் எனது எனது என்று நியமத்துக்களை எல்லாம் மறந்து சொல்கின்ற, பெருமை அடிக்கின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வதில்லை? அவர்களுக்கு காலம் கொடுத்து, அவகாசம் கொடுத்து, திருந்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு இது ஒரு அழகான செய்தி. இரண்டாவது, மூணாவது சகோதரர்களே, இன்னொரு உதாரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த அதாவது நிர்வாக முறைமைக்கான உதாரணம் அநியாயம். இன்று உலகத்திலே அநியாயம் தலை தோங்கி நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். சொத்துக்கள் விஷயத்தில், மானபங்கம் விஷயத்தில், அதே போன்று இன்னும் உள்ள எல்லா விஷயங்களிலும் அநியாயம் உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் பெருகி பெருகி இன்று பல்கி பெருகி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அதாவது தஅவத்துல் மظلوமி துஸ்தஜாபு லஹு, அதாவது ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். அவர் வலவுக்கான காபிரன், அவர் இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் சரியே, அவர் இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? அந்த அநியாயக்காரனுடைய துஆவுக்கு பதிலளிப்பான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பதிலளிப்பேன் என்று சொல்கின்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தனது நிர்வாகத்திற்கு ஏற்ப போன்றுதான் பதிலளிப்பான். அநியாயக்காரன் பிரார்த்தனை உடனடியாக பதிலளிக்கப்படும். உங்களுடைய மானத்துக்கு ஒருவ பங்கம் விளைவித்து விட்டார், சொத்துக்களுக்கு பங்கம் விளைவித்து விட்டார், யா அல்லாஹ் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறீர்கள், உடனடியாக பதிலளிக்கப்படும். அப்படித்தானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வைத்து அபூ ஜஹல், உத்பா, ஷைபாவுக்காக அதாவது சபித்து நபியர்கள் துஆ கேட்கிறார்கள். உடனடியாக வானம் கலங்கியதா? இடி விழுந்ததா? இல்லை. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் தாண்டுகின்றன. நபியர்கள் கேட்ட துஆ பதிலளிக்கப்படுவதற்கு எத்தனை வருடங்கள்? 13 வருடங்கள் தாண்டி பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அதை அங்கீகரிக்கிறான். அப்படி என்றால் அந்த 13 வருடங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லாமல் இருந்ததா? அல்லாஹ்வுக்கு பலன் இல்லாமல் இருந்ததா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அல்லாஹ் அதாவது ல அன்சுரன்னகி வலவு பஅத ஹீனின், அநியாயக்காரனுடைய துஆ வருகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? கொஞ்சம் காலம் கழிந்தாலும் உனக்கு நான் உதவி செய்வேன். எப்படி? கொஞ்சம் காலம் கழிந்தாலும் உனக்கு நான் உதவி செய்வேன். உங்கள்கிட்ட ஒரு ஆள் உதவி கேட்டு வராரு, உங்களுக்கு அதை நிறைவேற்றத்துக்கு முழுமையா சக்தி, ஒரு ஆள் அநியாயம் இழைக்கப்பட்டு அதற்காக வேண்டி உதவி செய்யுங்க, இவரோட பேசுங்க என்று வராரு. உங்களுக்கு முழுமையான சக்திக்கு அவரை தண்டிப்பதற்கு என்ன செய்வீங்க? உடனடியா வேலை இல்லாதீங்க, ஆளை தண்டிச்சு முடிச்சிருவீங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி செய்வது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி செய்வது கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன இவ்வளவு அநியாயம் நடந்து பராமுகமாக இருக்கிறானே என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுத் தாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னமா நுஅখিরுஹும் லியௌமின், ஒரு நாளுக்காக அவர்களை நாம் பிற்படுத்திக் கொண்டிருக்கிறோம், சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சுட்டோம் வைங்க, எனக்கு எதிராக அவங்க துஆ கேட்டாங்கன்னு வைங்க, நீங்க என்ன விரும்புவீங்க? யா அல்லாஹ் செஞ்சுட்டே மன்னிச்சுக்கு, இதுக்கு அப்புறம் செய்ய மாட்டேன்னு நினைப்பீங்களா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தரணும்னு நினைப்பீங்களா இல்லையா? அதே சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆக சகோதரர்களே, இது மூணாவது அம்சம். நிர்வாகம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை மாத்திர நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அதை மாத்திர நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், பல இடங்களில் எங்களது சோதனைகள் இலகுவாகிவிடும், மன இறுக்கங்கள் இலகிவிடும், பல யோசனைகள் அப்படியே உரிய இடத்திற்கு வந்துவிடும். எப்பொழுது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நிர்வகிக்கிறான் என்கின்ற இடத்தில். நாலாவது இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இஹ்லாஸாக இருந்து, சரியான தெளிவிலே இருந்து, அல்லாஹ்வை நல்ல முறையில் வணங்கி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான முறையில் வாழ்ந்து, ஹராம் ஹலாலை பேணி இருந்து, அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய செய்து வாழ்ந்தால் உடனடியாக எல்லாமே அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்து விடுவான், எந்தவித சோதனைகளும் இல்லாமல் எங்களுக்கு நல்ல முறையில் வாழ்ந்து விட முடியும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம், எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் இழக்க தயாராக இருக்கிறோம். அப்படின்றால் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? அதே மாதிரி கேட்டவுடன் பதில் சொல்லுவான். நோய் நொம்பலங்களே வராது, கஷ்டங்களே வராது. வெற்றி உதாரணமா எனக்கு ஒருத்தன் அநியாயம் செய்திருந்தால் அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை கண்டுவிட்டு தான் நான் மவுத்தாக வேண்டலாம் நினைக்கிறான். எனக்கு ஒரு ஆள் அநியாயம் செய்யறான்னு வைங்களேன்,
நான் மிகவும் நல்லவனாக அல்லாஹ்விடத்தில் இருந்தால் அவனுக்கு எதிராக நான் ஒரு துஆ கேட்கிறேன், அப்ப அதை நான் என்ன கண்ணால கண்ட பின்னால் தான் என்ன செய்வேன், நான் மௌத்தாகுவேன் அப்படி என்றெல்லாம் நினைக்கிறான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படியெல்லாம் அல்லாஹு தாலா இந்த உலகத்துடைய வழிமுறையை வைக்கவே இல்லை. இந்த உலக வழிமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு இஷ்டம் போன்று அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை தான் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இப்படி நான் நடந்து கொள்வேன் என்று. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நல்லவர்களை சோதிப்பது, நல்லவர்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களை சோதிப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிர்வாகத்தில் ஒன்று என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இது 4வது அம்சம். எப்படி நீங்கள் குர்ஆனிலே வாசிக்க வேண்டும், ஓதுக வேண்டும். அந்த ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் எப்படி எல்லாம் நல்லவர்களை சோதிக்கிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்ன மாதிரி உள்ளங்கள் பெறலும் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். அந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு அன்புடையவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சோதிக்காமல் விடுவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்காமல் விடுவதில்லை. அது எப்படிப்பட்ட சோதனை? நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த சோதனை எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி லைட்டா வந்து சோதனை வந்துட்டு அதுக்கு பிறகு நல்ல வெற்றி எல்லாம் கிடைச்சி எங்களுக்கு நலவுகளை காட்டுவது போன்ற சோதனையாக இருக்கும். அப்படி இல்லை. உயிர் கூட போய்விடலாம், முடிவுகள் கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து போய்விடலாம், நாங்கள் நினைக்காத அமைப்பில் இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு தலைகீழாக மாறலாம். அத்தனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? இந்த உலகத்தில் சோதனையாக தருவான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, இதற்கு அல்லாஹ் தஆலா நல்லவர்களை எப்படியெல்லாம் சோதிப்பான், சோதிக்கின்ற நேரங்களில் மனநிலைகள் எப்படியெல்லாம் மாறும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய படிப்பினைகளை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். இவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான் என்பதற்கான ஆதாரங்கள், செய்திகள். ஆனால் அல்லாஹ்வை மீறி ஒன்றுமே நடந்துவிட முடியாது என்று நம்புகின்றவர்களுக்கு, அல்லாஹ் தஆலா ஈமான் உள்ளவர்களோடு இருக்கிறான் என்று நம்புகின்றவர்களுக்கு இவைகளெல்லாம் இலகுவாக மாறிவிடும். நபி அவர்கள் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலான், சோதிக்கப்பட்டவர்களில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நிறைய பாவம் செய்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். அவங்க தானே கடுமையாக சோதிக்கப்படணும். ஆனா தலைகீழாக நபியர்கள் சொல்றார்கள், அம்பியா, நபிமார்கள். சோதிக்கப்பட்டவர்களில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். சும்ம சாலிஹூன், பின்னர் நல்ல முறையில் வாழ்ந்த நல்லடியார்கள். பின்னர் சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், அவர்களை போன்று எவர்களெல்லாம் வாழ முயற்சிக்கிறார்களோ, நடக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்களோ அவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய தவறு விடுகின்ற பொழுது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நல்லவர்கள் என்பதற்காக, தனக்கு நெருக்கமானவர்கள் என்பதற்காக அவசரமாக ஒரு சோதனையை கொடுக்கிறான். கெட்டவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். எப்படி? இது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாத பொழுது எங்கள் வாழ்க்கையிலே சலனங்கள் ஏற்படலாம், ஈமானிலே தடம் பொருள்கள் ஏற்படலாம். நல்லவர்கள் என்பதனால், இப்போ உங்களோட வீட்டில் ஒரு புள்ளை இருக்கிறார், மிகவுமே நல்லா படிக்கிற புள்ளை, இன்னொரு புள்ளை இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் ஃபெயில் ஆகிறவன். நீங்க யாருல கூட கவனமா இருப்பீங்க? மார்க்ஸ் குறையிற விஷயத்துல நல்லா படிக்கிற பிள்ளையில தான் மிச்சம் கவனமா இருப்பீங்க. ஆனா பகுத்தறிவு ரீதியாக லாஜிக்கலி யோசிச்சா யாருல கவனமா இருக்கணும்? மார்க்ஸே எடுக்காதவன்லாம் கவனமா இருக்கணும். அவன் எப்படியாவது கூட்டி எடுத்து மார்க்ஸுக்கு எடுக்கிறது கவனிக்கணும். அவன் சைபர் எடுத்துட்டு வந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க. இப்போ 95 எடுத்தவ 85 பதறுவீங்க. என்னடா அப்ப போன வருஷம் 95 எடுத்தா இப்ப 85 ஆகிட்டா, எப்படியாவது அவனை 95 ஆக்கணும் என்பதில் கவனமா இருப்பீங்க. இது அவனுக்கு நீங்க செய்யற என்னது? இரக்கம், உண்மையான அன்பு. இதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கும் செய்கிறான். அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சாரா? இல்ல. ஒரு பெரிய ஒரு நபி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு தூதர், ஒரு சின்ன தவறை செஞ்சார், அல்லாஹ் பெரிய தண்டனை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா சின்ன தவறு தான் செஞ்சாரு, பெரிய தண்டனை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, அவர் இன்றைக்குள்ள மக்கள் எவ்வளவு ஹராமாக உழைக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், தின்னுகிறார்கள். அல்லாஹ் பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மரத்தை நெருங்கியதற்காக சொர்க்கத்தை விட்டே அல்லாஹ் தஆலா குடும்பமாக வெளியேற்றினான். காரணம் என்ன? அவர் மிகவும் நெருக்கமானவர். சின்ன தவறுலையும் பெரிய தண்டனை கொடுத்தா தான் என்னது? அவரை திருத்தலாம் என்கின்ற அந்த இரக்க குணம் தான் காரணம். சகோதரர்களே, அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்தவுடன் கோபித்துக் கொண்டு என்ன செய்கிறார்? ஒரு கப்பலின் பக்கம் போகிறார். அந்த கப்பல் கிரௌடாக இருந்தும்
ஏறார். அதுல எப்படியா இந்த ஊரை விட்டே போயிடும், இந்த ஆகால முகத்திலேயே முழிக்க கூடாது என்கின்ற எண்ணப்பாட்டில் போகிறார். அல்லாதை இத்தஹப முகாதிபன் என்று சொல்கிறான். போறாரு, கப்பல்ல பேத்துட்டு கப்பல் தாளணும். கப்பல் தாளுகின்ற கட்டம் வருகின்ற பொழுது அன்றைக்கு என்ன கம்யூனிகேஷன் வசதியாக இல்லை. அதனால இருக்கிற எல்லாரையும் உள்ளுக்க போட்டு தான் 1-2 பேரை வெளியே போட்டு தான் அந்த இடத்தை தப்பலாம். அதனால துண்டு குலுக்கப்படுகிறது. துண்டு குலுக்கப்பட்ட ஃபசாஹம ஃபகான மினல் முத்ஹலீன், அகப்படுகின்றவர்களில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒருவர். அப்ப இவர் அதை நொந்துகிற அந்த நிமிஷம், அடே நம்ம அல்லாஹ் எடுத்த முடிவு, அதோட திருப்தி அடையாம நான் வந்துட்டேனே, இப்படி ஒரு இதுல வந்துட்டேனே, இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஆகிட்டு, எனக்கு இந்த இடத்துல யார் உதவி செய்வான் எண்ணங்கள் அவருக்கு வருமா இல்லையா? அல்லாஹ் தஆலா அதை சொல்ற ஃபல்தகமஹுல் ஹூது வஹுவ முலீம், தன்னைத்தானே நொந்த வண்ணம் அவர் கடலிலே எரியப்பட்டு அவரை ஒரு மீன் விழுங்கியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, அவரை ஒரு மீன் விழுங்கியது என்று சொல்கிறான். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், கடல்ல அவர் மீன்ல விழுங்கி அப்படி உள்ளுக்க இருந்தா, வெளியிருந்தா கூட யாரால காப்பாற்றப்படலாம், அந்த மீனுக்குள்ள இருக்கிறார். இந்த நேரத்தில் உலகத்துல யார் அவரை காப்பாற்றலாம்? மீனை விழுங்க வச்சது யாரு? அல்லாஹ் ரப்பல் தண்டிக்கிறான், கொஞ்சம் சோதனை கொடுக்கிறான். நீ எனக்கு நெருக்கமான ஒரு அடியான், அதான் அர்த்தம், நீ எனக்கு நெருக்கமானவன், இது நீ செய்திருக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். ஆனால் அதை அவர் உணரவில்லை. அந்த நேரத்தில் அவர் ஒன்றே ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவரே ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்துக்குரிய நாயன் யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநியாயம் செய்தவர்களில் ஒருவராக ஆகிவிட்டேன். நான் என்ன அநியாயம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாரு? எங்கட காலத்துல மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாரா? மனைவியும் பிள்ளையும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறான்னு சொன்னாரா? ஹராமாக உழைத்தாரா? எந்த பெரிய பாவமும் அவர் செய்யல. அல்லாஹ் ஒரு முடிவெடுத்த நேரத்தில் அது தான் பிரச்சாரம் செய்த சமூகத்திற்கு திருப்தியாகவும் தனக்கு அதிருப்தியாகவும் இருந்ததனால் கோபத்தோடு போனார். அந்த ஒன்றே ஒன்றுக்காக அல்லாஹ் தஆலா மீனில் விழுங்க வைக்கிறான். உடனடியாக அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் இவ்வளவு நன்மை செஞ்சும் எனக்கு இந்த சோதனையே என்று யோசிக்கவில்லை. காரணம், அல்லாஹ்வுடைய நிர்வாக முறைகளை புரிந்திருந்த நபிமார்கள் அவர்கள். அதனால லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார்? ஃபனாதா ஃபி துலுமாத்தி, இருள்களில் அவர் அப்படி அழைத்தார். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர் அந்த மாதிரி அழைத்திருக்காது விட்டால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாளில் அவர்கள் எழுப்பப்படுகின்ற காலம் வரும் வரைக்கும் அந்த மீனின் வயிற்றிலேயே அவர் தங்கியிருப்பார். அவ்வாறு அவர் சொன்னதனால் ஃபனபத்னாஹு ஃபில் அராஇ வஹுவ ஸகீம், அவர் நோயுற்ற நிலையில் அவரை ஒரு வெட்ட வெளியில் நாம் தூக்கி எறிந்தோம் என்று சொல்கிறார். மீனை கக்க வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. இயற்கையாகத்தான் நடக்கும், எல்லாமே இயற்கையான உதவி மாதிரி தான் இருக்கும். மீன் கக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஃபஅம்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மின் யக்தீன், அவருக்கு அவர் நோயாளியாக வந்து உழுறாரு, அவருக்கு மேலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மரத்தை உண்டாக்குகிறான், அந்த அவர் பழைய நிலைக்கு திரும்புவதற்காக. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான்? அதை சோதிக்கப்பட்ட அந்த நபி பத்தி சொல்லுகின்ற பொழுது வ இன்ன யூனுஸ லமினல் முர்சலீன், யூனுஸும் நபிமார்களில் ஒருவர் தான். எப்படி நபிமார்களில் ஒருவர்? குர்ஆன்ல நீங்க பிரட்டி பாருங்க பாவம், ஒவ்வொரு நபிக்கும் சோதனை கொடுத்து விட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவர் பொறுத்துக் கொண்டார், இன்னஹு லஅவ்வாப், அவர் அல்லாஹ்வின் பக்கம் அடிக்கடி மீளக்கூடியவராக இருந்தார். ஒவ்வொரு நபிக்கும் சொல்லி சோதனை கொடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூத்து வ யௌம யுபஅஸு ஹய்யா, அவர் மீது சாந்தி உண்டாவதாக, அவர் இன்னஹு அதாவது மின் இபாதினல் முக்லஸீன், எங்களது நல்ல அடியார்களில் ஒருவராக இருந்தார். இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சோதனைகளை கொடுத்து விட்டு. இது அல்லாஹ்வுடைய வழிமுறைகளில் உண்டு. தனக்கு நெருக்கமானவர்களை அதிகமாக அல்லாஹ் சோதிப்பான். காரணம், சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களை மீட்டி எடுப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் அழகான முறையில், அதாவது அவர்களை உலாயிகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு வ நதஜாவஸு அன் ஸய்யிஆத்திஹிம் ஃபீ அஸ்ஹாபில் ஜன்னah, சொர்க்கத்துக்கு போகின்ற பொழுதும் நல்லவர்களாக இருந்த அவர்கள் நிறைய பாவமும் செய்திருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு முரணாகவும் சில நேரங்களில் நடந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த நிர்வாக முறைகள் எல்லாம் பொறுமையாக இருந்து தௌபா செய்து கண்ணீர் விடுத்தி, யா அல்லாஹ் உனது விஷயங்கள் அனைத்திலும் நான் திருப்தியாக நடக்கிறேன் என்ற மனோநிலைகளில் இருந்தால் அவர்களிடமிருந்து தான் அவர்கள் செய்கின்றவைகளில் நல்லவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு நுழைக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திலே நுழைக்கிறோம் என்று சொல்கிறான். ஆக சகோதரர்களே, நாலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய நிர்வாக முறைகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களை, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களை, அல்லாஹ்வுடன் நெருங்க நினைப்பவர்களை அல்லாஹ் கடுமையாக சோதிப்பான். எப்படி சோதனை? அந்த சோதனையில் எங்கள் உலக வாழ்க்கை சில வேளைகளில் முடிந்துவிடும்.
சில வேளைகளில் அப்படியே தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு விடும், சில வேளைகள் இருண்டு விடும், சில வேளைகளில் சோதனைகளுக்கு பின்னால் ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். எது வந்தாலும் பொறுமை கற்பனை பண்ணி பாருங்கள். நபி அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார். ஆனால் சில நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். சில நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். அவருடைய ரிசல்ட் இந்த உலகத்திலா இல்லை, மறுமையில் தான். சில நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். ஆக அவர்களுக்கு அதை அல்லாஹ் தஆலா சோதனையாக மாற்றினான் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் யா அல்லாஹ் உனது சோதனை நான் பொறுத்துக் கொள்கின்றேன் என்ற எண்ணங்கள் எங்களுக்கு வர வேண்டும். சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் முழுமையாக அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு மார்க்கம். இந்த இடத்திலே நான் உலக சோதனைகளை விட நாங்கள் மார்க்கம் என்கின்ற ஒன்றில் பிடிவாதமாக பற்றோடு இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சோதனைகளை தான் கூடுதலாக கருதி பேசுகிறேன். சகோதரர்களே, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நேர்வழி காட்டி இருப்பான். அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த உலகத்திலே உள்ள அனைவருக்கும் நேர்வழி காட்டி இருப்பான். நிறைய பேரெல்லாம் அனுப்பவெல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா நல்லவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க இந்த உலகத்திலே அறியப்பட வேண்டும் என்பதற்காகவும், கெட்டவர்கள் யார் என்பதை உலகத்திற்கே காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இப்படி ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். பொதுவாக நபிமார்கள் அல்லாஹ் ரப்புல் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய எல்லோருடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? எங்களது கடமையை செய்கிறோம் என்ற உணர்வு தான் இருக்க வேண்டுமே ஒழிய எங்கள் பிரச்சாரத்தால் அதிகமாகிறார்கள், எங்கள் பிரச்சாரத்தால் குறைகிறார்கள் என்று நினைக்கவே கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் பிரச்சாரம் செய்தார். 60 லட்சம் பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். நபி அவர்கள் 23 வருடம் பிரச்சாரம் செய்தார்கள். லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். யாருடைய வழிமுறை இது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு நாடுகின்ற நேரம் அது. அதே நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நிறைய பிரச்சாரம் செய்தார். ஒரு சிலரை தவிர வேறு யாரும் வரவில்லை. நீங்கள் அழிந்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய அழிவு இறங்கும் என்று சொல்லிவிட்டு போகிறார். சமூகத்தை பார்க்க திரும்பி வருகிறார். அந்த சமூகத்திலே உள்ள 1 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவ்வளவு நேரமும் செய்த பிரச்சாரத்தை விட 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனால்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனதில் அந்த ஆத்திரம் வருகிறது. என்ன, அடே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தண்டனை இறங்கும் என்று சொல்லிவிட்டு நான் ஒரு நபியாய் வாக்களித்து விட்டு போகிறேன், தண்டனை இறங்கவில்லையே, அனைவர் இங்கே வந்து விட்டார்களே என்கின்ற அந்த முடிவில் ஒரு அதிருப்தி என்ன செய்கிறது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்டதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி தெரியுமா? 23 வருடங்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். நபி அவர்கள் 23 வருடங்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்காவில் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள்? 1000க்கும் குறைவானவர்கள், 500க்கும் குறைவானவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். மதீனாவில் பிரச்சாரத்தில் ஒரு 10,000 பேர் மட்டும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார்கள். ஆனால் மக்கா வெற்றியின் பொழுது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அதை மாத்திரம் தான் அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் கண்டால் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், தௌபா செய்யுங்கள், அவனது புகழை கொண்டு அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னான். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே பிரச்சாரத்திற்கு அல்லாஹ் எங்களை சோதனையாக பயன்படுத்துகிறானே ஒழிய ரிசல்ட் என்பது ரப்புல் ஆலமீன் செய்கின்ற ஒரு விஷயம். ஃபார்மாலிட்டிக்கு தான் நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம். அல்லாஹ் தஆலா சோதிக்க நாங்களே சோதனை வைப்பான். அப்படியே நாங்கள் எங்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். 5 பேர் 10 பேர் 20 பேர் அப்படி வருவாங்க. ஒரு சின்ன ட்ரையல் என்ன செய்வாங்க? லட்சக்கணக்கான மக்களை அல்லாஹ் உள்ளுக்கு வர வைப்பான். அது அல்லாஹ்வுடைய இடம். அது எங்களை சோதிப்பதற்காக அந்த விஷயத்தை எங்களுக்கு மறைத்துக் கொண்டே இருப்பான். அதுக்கு உதாரணம் தான் அந்த ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி. அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போறாங்க தானே, மக்கா வெற்றி கொண்டு மக்காவுக்கு உள்ள போய் சிலைகள் 360 ஒட்டச்சி வீசுறாங்க. மக்கள் பார்க்கிறாங்க, அபாபில் பறவை வரலையே, எந்த இதுவும் பொழியலையே. அப்ரஹாவை அழித்த ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த நபியை அழிக்கவில்லை? அப்ரஹா வந்தான் தானே, யானை படையோடு வந்தான், கஅபாவை அழிக்க வந்தன ஒரு எல்லையில வச்சு அல்லாஹ் தஆலா அழிச்சான். பறவைகளை கொண்டு வந்து கற்களை வீச வைத்து அல்லாஹ் தஆலா அழித்து சுக்குநூறாக்கினான். அது 360 சிலைகள் இருந்த நேரத்தில். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஅபாவுக்குள் போய் 360 சிலைகளை உடைக்கிறார். அபாபில் பறவையும் இல்லை, எந்த விதமான கற்களும் விழவில்லை. அதனால் தான் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அந்த ஒரு காட்சிக்காக வேண்டிதான். எதற்காக வேண்டி வந்தார்கள்? பிரச்சாரத்தை விட இந்த நபி கஅபாவுக்கு நுழைகிறார், எந்த விதமான எதிர்ப்பும் அல்லாஹ்விடத்திலிருந்து வரவில்லை. அப்ரஹாவுக்கு வந்தது எதிர்ப்பு,
அழிவு வந்தது, அது இந்த நபிக்கு வரவில்லை. அதைத்தான் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஈயக்குன் நபியன், அவர் நபியாக இருந்தால் ஃபஸயக்லிபுஹு, இந்த கௌபாவை மிகைப்பார், இந்த கௌபாவை அவர் மிகைப்பார் என்று சொன்னார்கள். மிகைத்து வந்தார் தானே, அதை பார்த்த பின்னால் தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தார்கள். ஆனா இத ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் திட்டம் போட்டு நான் நபி என்று நிரூபிக்கிறதா இருந்தா கஅபத்துல்லா மூலா கைப்பற்றுவோம், அப்ப நான் நபி என்று நிரூபணமாயிரும் என்ற சிந்தனை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சா? வரல. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திற்காக வைத்த ஒரு விஷயம். அதே போன்றுதான் சகோதரர்களே, எங்களை அல்லாஹ் தஆலா சோதனைக்காக பயன்படுத்துகிறானே ஒழிய எல்லா விஷயம் இன்னகலா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர் வழி காட்ட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தஆலா விரும்பினால் தான் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுவான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக சகோதரர்களே, எங்கள் உள்ளத்திலே என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான், எங்களது உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா பல பரிசோதனைகளை போடுகிறான். பொதுவாக மனிதன் அமைதியாக இருக்கின்ற நேரத்தில் எல்லாவற்றையும் பேசுவான். எந்த சோதனை வந்தால் நான் பொறுப்பேன், உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுவான். ஆனால் உயிர் போகின்ற கட்டம் வருகின்ற பொழுது இது நான் எதிர்பார்த்த உயிர் போகின்ற முறை அல்லன்னு ஓடிடுவான். அதான் மனுஷனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் அது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, இவங்க இதுக்கு முந்தி யா அல்லாஹ் எங்களுக்கு ஜிஹாதை கடமையாக்கு என்றெல்லாம் சொன்னார்கள். ஜிஹாது கடமையாக்கப்பட்டவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு ஜிஹாது செய்ய தெரிஞ்சிருந்தா லத்தபானாக்கு உங்களுக்கு பின்னால் நாங்களும் வந்திருப்போம், ஆனா அந்த போராட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி திரும்பி போனார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலக்கது குன்தும் தமன்னவுனல் மௌத மின் கபில், இதற்கு முன்னால நீங்கள் இந்த ஜிஹாதுக்கு வருவதற்கு முன்னால் மௌத்தை ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள், மௌத்தாக வேண்டும் என்று ஆசை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். வகத் ரஅய்துமுஹு, இப்ப நீங்க ஃபகத் ரஅய்துமுஹு அன்தும் தன்துருன், இந்த நேரடியா பாக்குறீங்களே மௌத்தை, இப்ப நேரடியா மௌத்தை பாக்குறீங்களே, ஜிஹாது களத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த நேரத்துல தடமாறும். அப்படித்தான் மனிதன் சோதனை வருகின்ற பொழுது பொறுமையாக இருப்பேன்டுவான், ஆனா சொல்ற நேரம் சோதனைக்காது, வந்த நேரத்துல மாறிடுவான். அந்த நேரத்திலும் உறுதியாக மனிதன் இருப்பானா என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா செய்கின்ற பரிசோதனை தான். அதனாலதான் எங்களுக்கு ஒரு துஆ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி? அதாவது யா ரப்பனா, அதாவது ரப்பி எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக என்று வந்து வஸப்பித் அக்தாமனா, எங்கள் கால்களை உறுதியாக்குவாயாக, எங்கள் கால்களை உறுதியாக்குவாயாக. சகோதரர்களே, மக்கத்திலே சஹாபாக்கள் ஒரு 300 பேர் 200 பேராக இருக்கிறார்கள். 200 பேராக இருந்து அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு கௌபாவெல்லாம் விட்டு வெளியேற்றப்பட்டு மதீனாவிலே இருக்கிறார்கள். மதீனாவிலே இருந்து அல்லாஹ் தஆலாவை வணங்கி வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய போராட்டத்தின் மூலம் எல்லா உதவிகள் எல்லாம் செய்து வருகிறான். உதவி செய்த பின்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதாவது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். பத்ர் யுத்தத்திலே வைத்து சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். போகின்ற நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலே வைத்து சிலரோடு கலந்துரையாடுகிறார்கள், பேசுகிறார்கள். யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றில் முதல் யுத்தம், கலந்துரையாடுகிறார்கள். அது வரைக்கும் இஸ்லாத்தை வந்து என்ன செய்யலாம், மதீனால சேஃப்டி எல்லாரும் பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி நிர்வகிக்கிறான் என்கின்ற அம்சங்களில் நல்லவர்களுக்கான சோதனையை புரிந்து கொள்வதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அதிலும் ஆன்மீக மார்க்க ரீதியான சோதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எங்களது மார்க்க பிரச்சாரத்தில் எங்கள் மூலம்தான் சில வளர்ச்சிகள் ஏற்படுவது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுவான். காரணம், அப்பொழுதுதான் நாங்கள் திருப்தியாக வேலை செய்வோம், திருப்தியாக முயற்சிப்போம், சோதனைகள் பொறுமை செய்வோம். ஆனால் அது அல்லாஹ்வுடைய உதவி என்பதை நாங்கள் பின்னால் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா இந்த மக்கா, அதாவது மக்காவிலே 13 வருடங்கள் பாடுபட்டு நிறைய உயிரிழப்புக்கு பின்னால் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த நேரத்தில் செய்தி வருகிறது, அபூ சுஃபியான் ஒரு பகுதியால் பிரயாண கூட்டத்தோடு வருகிறான். மதீனாவுடைய ஒரு எல்லை பகுதியை கிராஸ் பண்ணித்தான் போக வேண்டும். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் தங்களுக்கு அநியாயம் இழைத்தவர்கள் கூட்டமாக வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிலரை திரட்டிக் கொண்டு அந்த இடத்திற்கு கிராஸ் பண்ணுவதற்காக போகிறார்கள். ஆசையோடு அவர்களும் போனார்கள். அதாவது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஒன்றை நடத்துகிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம் இது. போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிற அபூ சுஃபியானுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு படை திரட்டி கொண்டு படை திரட்டி கொண்டு அபூ சுஃபியான் ஒரு கட்டளை இடுகிறான், படையை திரட்டி கொண்டு வருமாறு. இப்படி முகமதுடைய கூட்டம் வருகிறது, படை திரட்டி கொண்டு வருமாறு கட்டளை இடுகிறான். சகோதரர்களே, இங்க விஷயம் என்ன தெரியுமா? இந்த செய்தி வருகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வைதி ஐதுக்குமுல்லாஹு இஹதத் தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், வியாபார கூட்டம் அல்லது யுத்தகலம், இந்த ரெண்டில் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இப்ப எங்களுக்கு சொல்லப்படுதுன்னு வைப்போமே, வியாபார கூட்டம் அல்லது யுத்தகலம்
ரெண்டில் ஒன்றை நீங்கள் சந்திப்பீர்கள். எங்களோட உள்ளத்துல இயல்பாக எதுல விருப்பம் வரும்? யுத்தத்துக்கு போனா உசுறு போகும், பிரச்சனை வரும், சண்டை வரும், என்னமெல்லாம் நடக்கும். இயல்பாகவே மனித உள்ளங்கள் என்ன செய்யும்? நான் அங்கல போய் என்ன செய்வோம்? அவர்களை வெற்றி கொள்வோம் என்று வியாபார கூட்டத்தில் தான் எண்ணம் வரும். அது அல்லாஹ் தஆலா சொல்ற மனித இயல்புகளை சொல்றான். எப்படி? வைது யஇதுகுமுல்லாஹு ஹதத்தாயிஃபத்தைனி அன்னஹாலக்கும், ரெண்டில் ஒரு கூட்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான். வதவத்தூன அன்ன கைர ذات الشوكة تكون لكم, பிரச்சனை இல்லாமல் நோவினை வராத ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விரும்பவில்லை. அல்லாஹ் எதை விரும்பினான்? இந்த உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதை விரும்பினான். ஜிஹாதின் பக்கம் உங்களை திருப்பினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஜிஹாதுக்கு முடிவெடுத்து மதீனா பள்ளியில ஒன்று கூடுறாங்க, பேசுறாங்க. எல்லாரும் தயாரான்னு கேட்கிறாங்க. முஹாஜிரின்கள் எல்லாத்தையும் இழந்து வந்தவங்க தானே, நாங்கள் தயாராக இருக்கிறோம் கையேந்தி சொல்றாங்க. இரண்டாவது முறை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. முஹாஜிரின்கள் சொல்றாங்க என்னது? நாங்கள் தயாராக இருக்கிறோம். மூன்றாவது முறையும் சொல்றாங்க. முஹாஜிரின்கள் பதில் சொல்றாங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு மௌனம் காக்கிறார்கள். சாத் இப்னு முஆதுக்கு விளங்குகிறது அன்சாரி தோழர்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் என்பது அவங்களுக்கு விளங்கிட்டு. அப்ப சாத் இப்னு முஆது என்பது கஅன்னக தஅனீனா, நீங்கள் எங்களை கேட்பது போன்றிருக்கிறது, எங்களை தானே கேட்கிறீங்க அல்லாஹ்வின் தூதரே, நாங்க என்ன முடிவில் இருக்கிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தா சாத் இப்னு முஆது சொல்கிறார்கள், உங்களுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் கையை ஒப்படைத்து விட்டோம், பையத்து செய்து விட்டோம். நீங்கள் எதற்கு சொன்னாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போகின்ற வழியில் இந்த கடல் குறுக்கிட்டாலும் அதில் நீங்கள் எங்களை மூழ்க சொன்னால் நாங்கள் மூழ்குவதற்கு தயாராக இருக்கிறோம். ஃபஸிர் அலா பரக்கத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் நபியே நீங்கள் எழும்பி செல்லுங்கள், நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். நபியருடைய முகம் மலர்ந்தது என்று சொல்லி ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி சந்தோஷத்தோடு எழும்புகிறார்கள், அந்த ஜிஹாது களத்துக்கு போகிறார்கள். எப்படி போனார்கள் தெரியுமா? பெரிய தயாரிப்பு ஒன்றுமே இல்லை. அந்த களத்திற்கு போனார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இஸ்லாம் வளர்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் கட்டமாக இஸ்லாம் வளர்கிறது. வளர்ந்த பின்னால் இதே மாதிரி ஒரு யுத்தம், ஹுனைன் யுத்தம். எப்படி? ஹுனைன் யுத்தம் என்ற ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. பத்ர் யுத்தத்தில் 300,000 பேர், ஹுனைன் யுத்தத்தில் சஹாபாக்கள் 10,000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்ப எல்லாம் சஹாபாக்கள் ரெடி ஜிஹாதுக்கு. அவங்க அஜபத்துக்கும் கத்ரத்துக்கும், நாங்க இவ்வளவு பேரா இருக்கிறோம், இனி வெற்றி தான் என்று போகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றா, இந்த ஹுனைன் யுத்தத்துக்கு போகின்ற பொழுது உங்களுக்கு உங்கள் எண்ணிக்கை கவர்ச்சியை கொடுத்தது, உங்கள் எண்ணிக்கை கவர்ச்சியை கொடுத்தது, எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு அளிக்கவில்லை. அந்த எண்ணிக்கையால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கவில்லை. உங்களது இதயங்கள் எல்லாம் தொண்டை குழியை அடைந்தன. அல்லாஹ் தஆலா சொல்றா, பூமி முழுதும் உங்களுக்கு நெருக்கடியாகி விட்டது. பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், பின்னர் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தி பத்ர் யுத்தத்திலே வைத்த அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஸ்குரு, தோழர்களே, அதாவது ஞாபகப்படுத்தி பாருங்கள். பத்ர் யுத்தத்துக்கு தயாரிப்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இஸ் அன்தும் கலீலும் முஸ்ததாஃபூன ஃபில் அர்த், ஒரு காலத்தில் நீங்கள் சொற்ப தொகையினராக பலகீனப்பட்டவர்களாக இந்த பூமியில் இருந்தீர்கள். தகாபூன யதஹத்தஃபகும் உன்னாசு, அப்படியே அத்தனை பேரையும் மக்கள் கொத்தி சென்று விடுவார்களோ என்று பயந்தீர்கள். எத்தனை பேர்? 300,000 பேர் இருந்தா முழு உலகம் ரோம் பாரசீகம் எல்லாம் திரண்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படியே எடுத்துட்டு பேத்துருவாங்கன்னு பயந்து கொண்டிருந்தீர்கள். தகாபூன யதஹத்தஃபகும் உன்னாஸ், மக்கள் உங்களை கொத்தி சென்று விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தீர்கள். அப்ப யார் உங்களுக்கு தந்தது? பாரசீக ஆட்சியா, ரோம் ஆட்சியா? இல்லை. ஃபஆவாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு புகலிடம் அளித்தான். வஅய்யதகும் பினஸ்ரிஹி, அவனது உதவியை கொண்டு உங்களுக்கு உறுதிப்படுத்தினான். வரஸககும் மினத் தய்யிபாத்தி, நல்லவைகளை உங்களுக்கு ரிஸ்காக தந்தான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுடையவர்களாக இருப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இது ஒரு மனிதனை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான இடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இதை நீங்க சூரா அன்ஃபாலை அடிக்கடி நீங்கள் ஓதி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஈமானிய விஷயங்களை ஞாபகப்படுத்தி காட்டுகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வைது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பார்கள் திட்டம் போட்டார்கள் மக்காவிலே. பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். உங்களுக்கு என்ன எல்லாம் செஞ்சேன் தெரியுமானா? நாங்க அப்படி ஞாபகப்படுத்தி பார்த்தோமா? எங்கள் சோதனைகள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் உதவி செஞ்சான், அதை ஞாபகப்படுத்தி இங்கேயும் உதவி செய்வான் என்ற உறுதி வந்ததா? கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். ஏற்கனவே செய்த உதவிகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி? நீங்கள் வைது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு, நபியே
உங்களுக்கு எதிராக காபிர்கள் சதி செய்த பொழுது எப்படி சதி செய்தார்கள்? லியுஸ்பிதூக, உம்மை விலங்கிடுவதற்காக, கையில் விலங்கிடுவதற்காக, அவ் யக்துலூக, உம்மை கொலை செய்வதற்காக, அவ் லியுக்ரிஜூக, அல்லது உம்மை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவதற்காக சதி செய்த பொழுது வயம் குரூன், அவர்கள் சதி செய்து கொண்டிருந்தார்கள். வயம் குருல்லா, அல்லாஹ்வும் செய்து கொண்டிருந்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹு தஆலா சதிகாரர்கள் எல்லாம் மிகச்சிறந்த சதிகாரன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த சதி அல்லாஹு தஆலா சதிகாரன் என்று சொல்வதற்காக வரவில்லை. சதி செய்தவர்களுக்கு பதிலாக அல்லாஹு தஆலா செய்கின்ற சதி. எப்படி? அல்லாஹு தஆலா இவர்கள் எதை சதி செய்தார்களோ அதையே அந்த நபிக்கு பிளஸாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். அவருடைய திட்டம் என்ன? 3. ஒன்றோ சிறை பிடிக்க வேண்டும், அல்லது வெளியேற்ற வேண்டும், அல்லது கொலை செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் சதி செய்த பொழுது அல்லாஹ்வும் சதி செய்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். வெளியேற்ற வேண்டும் என்ற சதி நடந்ததா இல்லையா? வெளியேற்ற வேண்டும் என்ற சதி அவர்கள் நினைத்தது போன்று நபி அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் நினைத்தது போன்று நபி அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனா மத்த 2 சதியா அல்லாஹ் இல்லாம ஆக்குறான். கொலைசைய சதி போட்டார்கள், அது சரி வரல. அதே போன்று என்னது இந்த அதாவது சிறைப்பிடிக்க சதி, அது சரி வரல. ஆனா நாடு கடத்தக்கூடிய சதி என்ன செய்து வெற்றி பெறுது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய திட்டங்களில் ஒன்று. இந்த ஊரில் இருந்து அவர்களை வெளியேற்றி இன்னொரு ஊரில் தயார்படுத்தி மறுபடி இங்கே கொண்டு வர வைத்தான் அல்லாஹ் தஆலா. நீங்கள் செய்த சதிக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா செய்த சதி. அதே போன்று நாங்களும் ஒவ்வொரு முறையும் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் எத்தனையோ சதிகளை எங்களை விட்டு அகற்றி சில சதிகளில் எங்களை அகப்பட செய்வான். எதற்காக வேண்டி? சில நோக்கங்களை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவதற்காக வேண்டி, சில நோக்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கம் தான் உண்மையானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. சகோதரர்களே, மக்கள் எங்கே உண்மையான மார்க்கம் என்று புரிந்து கொள்வார்கள் தெரியுமா? உயிரையும் கொடுப்பதற்கு ஒரு சமூகம் ஒரு கொள்கைக்காக தயாராக இருந்தால் அதை பார்க்கின்ற மக்கள் அதில் இணைவார்கள். ஒரு சமூகம் தங்களது உயிரையும் அந்த கொள்கைக்கு கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள், தங்கள் சொத்துக்களை இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், தங்கள் பதவி பட்டங்களை இழப்பதற்கு ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது என்றால் மக்கள் அந்த இடத்தில் தான் அது உண்மை என்பதை விளங்குவார்கள். அந்த இடத்தில் தான், அதே நேரத்தில் உயிருக்கு பிரச்சனையா மார்க்கத்தை விட்டு ஓடி விடுவார்கள். அதே போன்று வாழ்க்கையுடைய பதவிகளுக்கு பிரச்சனையா விட்டு ஓடி விடுவார்கள் என்றால் இது பொய்யானது என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் உயிரையும் கொடுப்பதற்கு ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது, சிறைப்பிடிக்கப்படுவதற்கும் ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது, வாழ்க்கையில் எதையும் இந்த மார்க்கத்துக்காக இழப்பதற்கு ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மக்கள் இது உண்மையான மார்க்கம் என்று புரிந்து கொள்வார்கள். இந்த இஸ்லாம் அவர்கள் விரும்பாமலேயே அவர்களுடைய உள்ளத்திற்குள் போய் நுழைந்துவிடும். அல்லாஹு தஆலா இந்த உண்மையை உண்மையாக காட்டுவதற்காக இந்த உலகத்திலே உள்ள சில நல்ல மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். சில நல்ல மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான் என்பதற்கு சகோதரர்களே இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு இடத்தை சொல்லி காட்டுகிறான். ஒரு முக்கியமான சோதனையை சிலர் ஜிஹாது களம் என்று வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு யுத்த களத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். மனோநிலைகள் மாறி முடிவெடுத்து விடும். ஒரு பிரச்சனை சூழல்கள் என்று வந்தால் மனிதனுக்கு பொதுவாக சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மார்க்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனை விடி வளர்ந்து வருகின்ற பொழுது உள்ளங்கள் பலவிதமாக கற்பனை பண்ணி பல முடிவுகளை எடுத்து விடும். அல்லாஹ் தஆலா அதை அழகாக சொல்லி காட்டுகிறான். அதாவது அஹ்ஸாப் இருக்கிறதே, அஹ்ஸாப் யுத்தம், மக்கத்து காபிர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அதே போல மதீனத்து காபிர்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு செஞ்ச யுத்தம். ஒரு 2-3 நாள் நடந்துட்டானே, அடியோட பூண்டோட ஒழிப்போம் என்று திட்டம் போட்டு முழு மதீனாவையும் ஹந்தக் அகல் வெட்டினாங்களே, அப்படியே சுத்தி இருந்து யுத்தம். இந்த நேரத்தில் தான் இந்த கொஞ்ச நஞ்ச ஈமானிக்கிறாங்களே அதெல்லாம் இல்லாம வருது. கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த தொங்கல்ல இருப்பாங்க, காணாம பேத்துருவாங்க. அந்த நேரத்துல எல்லாம் இந்த நேரத்தில் எங்கேட்டே இருக்க மாட்டாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அழகாக சூரா அஹ்ஸாபில் அதை சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி நேரத்தை அல்லாஹ் சோதிக்கிறான். உண்மையான பியூரான ஆட்கள் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாமத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இத் ஜாஅத்கும் ஜுனூதுன், உங்களை நோக்கி படைகள் வந்தன. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன், அவர்கள் மீது காற்றையும் வஜுனூதன் லம் தரவுஹா, நீங்கள் காண முடியாத படைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அதிலே சொல்லுகிறான், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும், உங்கள் மேலாலும், வமின் அஸ்ஃபலி மின்கும், உங்களுக்கு கீழாலும், வமின் அஸ்ஃபல மின்கும்,
படைகள் வந்து திரண்டு சூழ்ந்திருந்தன. வைது ஜாகத்தில் அப்சாரு வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், பார்வைகள் எல்லாம் மிரள ஆரம்பித்தன. அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லங்கள் எல்லாம் தொண்டை குழியை அடைந்து விட்டன என்று சொல்றான். யார? சஹாபாக்களுடைய நிலவரத்தை அல்லாஹ் தஆலா விவரிக்கிறான். கடைசி கட்டம் இனி முடிந்தது. வெளிய பாரசீகம் ரோம் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் நடக்குது. இனி இதோடு முடிந்தது என்று உங்களது உள்ளங்கள் தொண்டை குழியை அடைந்து தட்டுமாறுகின்ற அந்த நிலை, உங்கள் பார்வைகள் ஜாகத் என்றால் இடத்தை கோணலாகிட்டு அர்த்தம், இடத்தை விட்டு மாறிட்டு அர்த்தம். அந்த நிலை அடைந்த காலத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வததுன்னூன பில்லாஹி துனூனா, அல்லாஹ் அழகா சொல்றான், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் என்னென்னமோ எல்லாம் நினைத்தீர்கள் சொல்றான். எப்படி? அந்த நேரத்தில் வததுன்னூன பில்லாஹி துனூனா, அல்லாஹ்வை பற்றி நீங்கள் என்னென்னமோ எல்லாம் அந்த நேரத்தில் கற்பனை பண்ணீர்கள். முடிஞ்சதோ, இதோட உதவி இல்லையோ, இது நடக்குமா, நம்மளுக்கு கிடைக்குமா, அப்படி என்றெல்லாம் எண்ணங்கள் என்னது உங்களுக்கு ஏற்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது ஒரு முக்கியமான இடம். அந்த ததுன்னூன பில்லாஹி துனூனா, அல்லாஹ்வை பற்றி என்னென்னமோ எல்லாம் நீங்கள் நினைத்தீர்கள். இவ்வளவு நேரம் நல்லா இருந்தது, அந்த இடத்துல உங்களுக்கு அப்படியெல்லாம் கற்பனை வந்தது. ஹுனாலிக புதுலியல் முஃமினூன பலா வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, இந்த இடத்தில் தான் உண்மையான முஃமின்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், கடுமையாக அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நேரத்தில் வஇத் யகூலுல் முனாஃபிகூன், இஸ்லாத்துக்கு 5 நேரம் தொழுது கண்டு எல்லாம் செஞ்சு கண்டு முஸ்லிம்கள் மாறி ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, முஸ்லிம்களாக இருக்கவில்லை, உள்ளத்திலே காபிர்களோடு அவர்களுக்கு விருப்பம் இருந்தது. அவங்க வந்தாங்க. வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், இன்னும் முஸ்லிம்களே சில நோயாளிகள் இருந்தார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். முனாஃபிகீன்கள் ஒரு பக்கம், முஸ்லிம்களாக இருந்தவர்களின் உள்ளத்திலே நோய் இருந்தவர்களும் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள்? மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வெறும் ஏமாற்றத்தை தான் வாக்களித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் வெறும் ஏமாற்றத்தை தான் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று முனாஃபிகீன்களும் உள்ளத்தில் நோயுள்ளவர்களும் சொன்னார்களே, அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு உள்ளே என்ன செய்து அணி திரண்டது என்பது, அணி பிறண்டது என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறார். வயது கால தாய்வத்தின் மின்ஹும், ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து மக்கா மதீனா வாசிகளை பார்த்து, யா அஹ்ல யஸ்ரிப், ஏ மதீனா வாசிகளே, லா முகாமலக்கும், இன்றோடு முடிந்தது, போய்விடுங்கள், ஃபர்ஜியூ, இன்றோடு உங்களுக்கு எல்லாம் முடிந்து போய்விட்டது, போய்விடுங்கள் என்று சொன்னதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். சகோதரர்களே, இவர் முக்கியமான இடமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்றவர்களும் இருந்த ஒரு சமூகத்துடைய நிலைமை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அஹ்ல யஸ்ரிப், ஏ யஸ்ரிப் வாசிகளே, லா முகாமலக்கும், இதோடு முடிந்தது, போய்விடுங்கள், ஃபர்ஜியூ, திரும்பி சென்று விடுங்கள் என்று சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். வயஸ்ததினு ஃபரீக்கும் மின்ஹும், சிலர் வந்தாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன புயூத்தனா அவுரா, வீடுகள் எல்லாம் கொஞ்சம் எம்டி ஆகி பார்க்கறதுக்கு யாரும் இல்ல, எங்களை விட்டுருங்க, நாங்க அங்க போறோம் என்று சொன்னார்களே, அந்த அனுமதியை ஞாபகப்படுத்தி பாருங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஊடெல்லாம் எம்டி ஆயிருக்குது, பார்க்கறதுக்கு கவனிக்கிறதுக்கு யாரும் இல்ல, நாங்க போக வேண்டியிருக்கு, எங்களுக்கு அனுமதி தாங்க என்று நபி அவர்களிடத்திலே வந்து அனுமதி கேட்டார்களே, அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்ற, வமா ஹிய பிஅவுரா, கவனிப்பாரற்றெல்லாம் ஊடு இருக்கவில்லை, ஊடு ஒழுங்கா தான் இருந்துச்சு. யுரீதுன இல்லா ஃபிராரா, வெருண்டோடுவதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள், வெருண்டோடுவதைத்தான் ஒரு விரும்பினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் லையம் ஃபஅகுமுல் ஃபிரார், நபியே இந்த மூமின்களை பார்த்து சொல்லுங்கள், வெருண்டோடுவது உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்லி, நீங்கள் அதாவது கொலையிலிருந்தோ அல்லது இந்த மௌத்திலிருந்தோ வெருண்டோடினால் அது உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. காரணம், வைதல்லா துமத்தவுன இல்லா கலீலா, அதற்கு பின்னால் நீங்கள் சொற்ப காலம் தான் வாழுவீர்கள், அதற்கு பின்னால் நீங்கள் சொற்ப காலம் தான் வாழப் போகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் அஹ்ஸாப். சகோதரர்களே, இந்த அஹ்ஸாப் யுத்தத்திலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். சகோதரர்களே, இந்த அஹ்ஸாப் யுத்தத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தான் அந்த சஅத் இப்னு முஆத் நினைக்கிறேன், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல, அந்த தளபதி இருக்கிறாரே, அந்த இடத்திலே மௌத்தாகிறார், அந்த இடத்திலே கொல்லப்படுகிறார். கொல்லப்படுகின்ற நேரத்தில் அவர்களை தேடி மக்காவாசி, அந்த மதீனா வாசிகள், ரசூலுல்லாஹ் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். வெற்றியை கொடுத்த பின்னால் அவர்களை தேடி சில நபித்தோழர்கள் வருகிறார்கள். அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், என்னையா தேடுகிறீர்கள்? நபியிடத்திலே போய் சொல்லுங்கள், நபியிடத்திலே போய் சொல்லுங்கள், சஅத் இப்னு முஆத் ஷஹீதாகி விட்டார், சஅத் இப்னு முஆத் ஷஹீதாகி விட்டார் என்றதை போய் சொல்லுங்கள் என்று 3 முறை அந்த இடத்தில் தான் என்ன செய்தார், அந்த சஅத் இப்னு முஆத் சொன்னார். ஒரு மிகப்பெரிய போர்க்களம் சகோதரர்களே, அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அதற்கு பின்னால் தான் நபியர்கள் சொன்னார்கள், குன்னா நுஹ்ஸா,
இதற்கு முன்னால் எங்களுக்கு எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது, இதற்கு பின்னால் நாங்கள் தான் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். இதற்கு பின்னால் நாங்கள் தான் யுத்தத்தை ஆரம்பிப்போம். அந்த வெற்றிக்கு பின்னால் சொன்னார்கள், இன்று 150 கோடி முஸ்லிம்களை கொண்ட ஒரு சமூகமாக மாறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த சின்ன சின்ன யுத்தங்களை அல்லாஹ் திருமறையில ஞாபகப்படுத்தி காட்டுகிறான். சகோதரர்களே, இவைகளெல்லாம் நாங்கள் நிறைய குர்ஆனோடு தொடர்பாக இருக்க வேண்டும், பழைய நிகழ்வுகளோடு தொடர்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், ஒரே காலத்தை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சுத்துகிறோம், அதே காலங்களை தான் திருப்பி திருப்பி மக்களுக்கு மத்தியில் சுத்த வைக்கிறோம். அவைகளை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சோதனைகளை பொறுத்தவரையில் காபிர்களும் இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களும் வேண்டும் என்றால் தவறாக நினைக்கலாம். ஆனால் ஒரு மூமின் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? இவைகளெல்லாம் என் உள்ளத்திற்கான ஒரு சோதனை, பரிசோதனை. இதற்கு பின்னால் நாங்கள் நினைக்காத ஒரு வெற்றி அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். இதற்கு பின்னால் இந்த உண்மைக்கும் ஹக்குக்கும் ஒரு நினைக்காத ஒரு வெற்றியை வைத்திருப்பான் என்ற எண்ணங்கள் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் ஒன்றுதான் உங்கள் உள்ளத்திலே தைரியத்தையும் அபரிமிதமான நம்பிக்கையும் ஏற்படுத்தும். சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அதாவது ஜுலைபீப் என்ற ஒரு நபித்தோளுடைய சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்கள், இதை நான் அதை சொல்வதற்கு, இந்த இடத்தில் அதை சொல்லுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தியாகம், நான் இந்த இஸ்லாத்திற்கு என்ன செய்தேன், அந்த இஸ்லாத்திற்கு நான் என்ன பங்களிப்பு செய்தேன் என்பதுதான் இருக்க வேண்டுமே ஒழிய இதனால் எனக்கு எவ்வளவு நஷ்டம் லாபம், இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற சிந்தனைகள் இருக்கக்கூடாது. இந்த இஸ்லாம், இந்த உண்மைக்காக நான் அல்லாஹ்வுடைய சோதனைகளில் எவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற அந்த சிந்தனை தான் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த ஜுலைபீப் என்ற பெயரை நான் நினைக்கிறேன் நிறைய பேர் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. சகோதரர்களே, காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். என்னால் என்ன முடியும் என்கின்ற சிந்தனை தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த சோதனையில் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வைத்திருப்பான். ஒரு காலமும் நாங்கள் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், எங்களது உடல்களை இஸ்லாத்தின் எதிரிகள் மாற்றிவிடலாம், எங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்ற விஷயம். அதிலே எந்த மாற்றத்தை இந்த உலக மக்கள் அனைவரும் சேர்ந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்தி விட முடியாது என்பதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த ஜுலைபீப் என்ற நபித்தோழர், அந்த ஜுலைபீப் என்ற நபித்தோழர் அந்த பெரிய வரலாற்றுக்குரியவரும் அல்ல, அல்லது பெரிய சிறப்பானவராக அந்த சமுதாயத்திலே ஏதோ அந்த மக்களுக்கு மத்தியிலே பெரிய ஒரு மரியாதையோடு வாழ்ந்தார் என்றும் சொல்வதற்கு இல்லை. சாதாரண மனிதர், பெரிய பெரிய அளவில் அவர் அந்த சமூகத்தில் ஒரு இடம்பெற்ற ஒருவராகவும் இருக்கவில்லை. ஆனால் நபியவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு யார் யாரெல்லாம் தியாகம் செய்வார்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். யாரையும் நபியவர்கள் புறக்கணிக்கவில்லை. உஹது களம் முடிந்த பின்னால் நபியவர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, ஹல் தஃப்கிதுன மின் அஹத், இந்த இடத்திலே நிறைய பேர் கொல்லப்பட்டார்களே, யாரையாவது நீங்கள் இந்த இடத்திலே காணாமல் இருக்கிறீர்களா? இந்த ஜிஹாது களத்திலே கொல்லப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்கள், தேடி பாருங்கள் என்று சொல்கிறார்கள். நபி தோழர்கள் போய் தேடி வருகிறார்கள். சிலர் இன்னநாக்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற பட்டியலோடு ஒரு சிலரை கொண்டு வந்து வைக்கிறார்கள். மறுபடி நபி ஹல் தஃப்கிதுன மின் அஹத், மறுபடி தேடி பாருங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் தேடி பார்க்கிறார்கள், உரிய அளவு இவ்வளவுதான். 3ஆம் முறை நபியர்கள் சொல்கிறார், அவ்வளவுதான். 3 முறை சொல்லிவிட்டார்கள். அந்த இடத்திலே கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நபியர்கள் கலெக்ட் பண்ணி வைத்து நபித்தோழர்கள் அப்படியே இன்னும் நாட்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நபியர்கள் எழும்பி சொல்கிறார்கள், வலாக்கின்னி அஃப்கிது ஜுலைபீபன், ஆனாலும் ஜுலைபீபை நான் காணவில்லையே என்று சொல்கிறார்கள். ஜுலைபீபை நான் காணவில்லையே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த சஹாபாக்களுக்கு ஜுலைபீப் சிந்தனையில் இருக்கவில்லை. யாரெல்லாம் பிரபல்யமாக இருந்தார்களோ அவர்களை தேடி எடுத்து வருகிறார்கள். சிலரே அவருடைய சிந்தனையில் இருக்கவில்லை. நபியர்கள் சொல்கிறார், வலாக்கின்னி அஃப்கிது ஜுலைபீபன், ஜுலைபீபை நபியர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள், ஜுலைபீபை காணவில்லையே என்று சொல்கிறார்கள். அவராக வாழ்ந்து அவராக இஸ்லாத்துக்கு தியாகம் செய்துவிட்டு அவராக போனவரை தேடுகிறார்கள். நபியவர்கள் எழும்பி நபித்தோழர்கள் அந்த களத்திற்குள் போகிறார்கள். தேடி பார்த்தால் ஒரு இடத்தில் 7 பேருக்கு மத்தியில் ஜுலைபீப் கொல்லப்பட்டிருக்கிறார். 7 பேருக்கு மத்தியில். அந்த 7 பேரும் காவிர்கள், 7 பேரும் கொல்லப்பட்டு அவர்களோடு போராடி சண்டை பிடித்து அவர்களையும் கொன்றுவிட்டு அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த இடத்தில் விழுந்த நிலையில் ஜுலைபீப் இருக்கிறார் தனியாக 7 பேருக்கு மத்தியிலே. அவருடைய 2 கைகளும் இருக்கவில்லை, 2 கைகளும் வெட்டப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து அவரை தூக்குகிறார்கள், தூக்கி கையில எடுக்கிறார்கள். கையில எடுத்த நேரத்தில் அந்த சஹாபி சொல்லுகிறார், அவரது 2 கைகளாக நபி அவர்களுடைய 2 கைகளே இருந்தன, அவர் கை இருக்கல. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அதை கவனத்தில் வச்சு மனசுல வச்சு ஜுலைபீப் என்ற ஒரு ஆளை தேடுறாங்க. போய்
என்று அவரது உள்ளத்தை அவரால் முடிஞ்சது அவர் செய்வார் என்ற நம்பிக்கை நபி அவரிடத்தில் இருந்ததனால் அவரால் தூக்கிக்கிட்டு வராங்க. அவருக்காக வேண்டிய ஒரு கபரை தோண்டி அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. கீழே அவரை நபி அவர்களே இறங்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சுட்டு சொல்றாங்க நபி தோழர்களை பார்த்து, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இவர் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு முன்னால் சொன்னார்கள். சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு சிறிய நபித்தோழர் பெரிய பெரிய வரலாற்றிலே பெரிய இடங்கள் எல்லாம் பிடிக்காது விட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் தனியாக மார்க்கத்திற்கு ஏதாவது செய்வார் என்பதை புரிந்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை தேடி கொண்டு போய் அடக்கியதை நாங்கள் பார்க்கிறோம். துல்பஜாத் என்ற ஒரு நபித்தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றதும் ஒரு இரவு, ஜிஹாதில் கலந்து கொண்டதும் ஒரே இரவு, மரணித்ததும் அதே இரவு. எப்படி அந்த சமூகத்தில் இருந்து அவர்கள் விரட்ட ஒரு ஆடையோடு ஓடி வந்து விடுறார். ஜிஹாது களத்திலே கலந்து கொள்கிறார், அதே இரவிலே மௌத்தாகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர் அந்த யுத்த களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலரை அடக்கி கொண்டிருந்தார்கள். உடனடியாக நான் எழும்பி போனேன், யார் என்று வழங்கல், இரவோடு இரவாக ஓடி போனேன். அவர்தான் துல்பஜாத். நபி அவர்கள் அடக்கிவிட்டு அவருக்கு சில பிரார்த்தனைகள் செய்தார்கள். அந்த பிரார்த்தனையை கேட்டு நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? லவ் அன்னி சாஹிப ஹாதல் கபர், அந்த கபரிலே நான் அடக்கப்பட்டிருக்க கூடாதா என்று நான் ஆசைப்பட்டேன் என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சகோதரர்களே, இவைகளெல்லாம் என்ன எங்களுக்கு என்ன உணர்வை தருகிறது தெரியுமா? யா அல்லாஹ், இது உனது உலகம், நீ செய்கின்ற நிர்வாகம். ஆனால் இந்த இஸ்லாத்துக்கு என்னால் முடிந்த பங்களிப்பை நான் செய்வேன், என்னால் முடிந்ததை நான் செய்து செல்கிறேன், எனக்குரிய கூலியை மறுமையில் தா, எனக்குரிய கூலியை மறுமையில் தா என்ற எண்ணங்களோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளை இந்த சுன்னத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய நிர்வாக முறை எங்களுக்கு பாடம் படிப்பித்து தர வேண்டும். எங்கள் உள்ளத்திலே அந்த சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சரியான புரிந்துணர்வோடு இந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி பிரச்சாரம் செய்து பொறுமையோடு வாழ்ந்த மக்களில் ஒரு பட்டியலில் அல்லாஹு தஆலா எங்களையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.